அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்களான தூசுவனி நருளால் நல்ல நாளாக மாற ஓம் நமச்சிவாயா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த ஒரு ஆலயம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் திருவிளையாடலால உடுக்கை பார்த்தீங்கன்னா ஓட, அதனை பின்தொடர்ந்து பார்வதி தேவி ஓட, அதனால் நிகழ்ந்த ஒரு திருவிளையாடல் காட்சியால் பார்த்தீங்கன்னா இந்த சந்தர சூடேஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கு. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி எப்படி வந்து சேர்ந்தா, மேலும் இங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தில் தொடர்ந்து வழிபட்டு வந்தாலே உடல் நோய்கள் நீங்கி மன நிம்மதி உண்டாகும். குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய வில்வ மரத்தில் தொட்டில் கட்டி வழிபட்டிங்கன்னா விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. கடன் தொல்லையிலிருந்து விடுபட வேண்டுமா, வேலையில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகவும் தவறாமல் இந்த சிவபெருமானின் சந்தர சூடேஸ்வரர் ஆலயத்திற்கு ஒரு முறை சென்று வழிபடுங்க. இந்த ஆலயம் எங்கு அமைந்திருக்கு, இந்த ஆலயத்தில் நிகழ்ந்த ஒரு அதிசய நிகழ்வு என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஆலயம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் அமைந்திருக்குங்க. ரொம்பவே பிரசித்தி பெற்ற மரகதாம்பிகை சமேத சந்தர சூடேஸ்வரர் திருக்கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். மலை மீது அமைப்பெற்ற சிவத்தலங்களை இதுவும் ஒன்றுங்க. சுமார் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவிலில் இறைவன் பார்த்தீங்கன்னா சந்தர சூடேஸ்வர சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறாரு. ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா தர்ம தேவரும் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் சிவபெருமானை நோக்கி கடுதமம் புரிந்தாராம். அவரின் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் பார்த்தீங்கன்னா தர்மதேவருக்கு காட்சியளித்து, அப்போது தர்மதேவர் வந்து தன்னை வாகனமாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டியிருக்காரு. அதன்படி தர்மதேவரை காளையாக மாற்றி தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொண்டாரு சிவபெருமான. மேலும் தர்மதேவரும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வடிவில் ஒரு மலையை உருவாக்கி அதில் உமாதேவியோடு தாங்கள் எழுந்தருள வேண்டுன்னு வேண்டிக் கொண்டாராம். அப்படி சிவபெருமானுக்கு ரிஷிப வடிவில் விருஷ்பசாலம் என்னக்கூடிய மலையை உருவாக்கி அங்கு தங்கியிருக்காரு. பிறகு பார்த்தீங்கன்னா அந்த இடத்திற்கு உமாதேவி அழைத்து வரவும் சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் நடத்திய தலம்தாங்க இது. கைலாயத்தில் ஒரு முறை பார்வதி தேவி இருக்கும்போது சிவபெருமானின் ஒளி வீசக்கூடிய உடும்பு உருவம் எடுத்து அவர் அருகே சென்றது. அந்த உடும்பை பார்த்ததும் பார்வதி தேவி தன் தோழிகளோடு அதை பிடிக்க துரத்தினான். ஆனால் அந்த அதிசய உடும்பானது அவங்களுடைய கைகளில் சிக்காம காடு மழைன்னு கடந்து போயிருக்கு. ஒரு கட்டத்தில் உடும்பின் வாளை பார்வதி பிடிக்க அவருடைய உடல் பச்சை நிறமாக மாறிடுச்சு. இதற்கிடையில் பார்வதி தேவியிடம் அந்த தோழிகளும் அவரை பிரிந்து காடு முழுவதும் அலைந்து திரிந்தாங்க. இதனால் தாகத்தால் வாடி அவங்க பார்வதி தேவி நினைத்து வேண்டிக் கொள்ள உடனே பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி ஒரு குளத்தை உருவாக்கி அவங்களுடைய தாகத்தை போக்கினான். பின்னர் தோழிகளோடு பார்வதி தேவியும் அந்த குளத்தில் நீராடினாங்க. அப்போது அந்த குளம் பச்சை நிறமாக மாறிடுச்சு. அந்த சமயத்தில் மீண்டும் உடும்பு அருகில் இருந்த மலை மீது ஏறி செல்வதை கண்ட பார்வதி தேவியும் அதை பின்தொடர்ந்து அப்போது மலையில தவம் இருந்த முற்கலன்ன முனிவரோ அந்த உடும்பு செம்பக மரத்தின் ஏறதை பார்த்து உச்சாயனம் என்ற மற்றொரு முனிவரை அழைத்திருக்காரு. இவங்க இருவருமே அந்த உடும்பை பிடிக்க முயலும் போது அது மறைந்து போயிருக்கு. இதை பார்த்து கொண்டிருந்த பார்வதி தேவிக்கோ உடும்பு மறைந்ததற்கு இந்த முனிவர்கள் தான் காரணம்னு நினைச்சு அவங்கள மீது கோபம் கொண்டா. பிறகு உடும்பை பார்த்ததுமே மற்றொருவரை அழைத்தவரை ஊமையாகும்படியும் அழைத்ததும் ஓடி வந்தவரை செவிடாகும்படியும் இருவரோ வேடுவ குலத்தில் பிறக்கும்படியும் சாபமிட்டாராம். பிறகு சாபம் பெற்ற இருவருமே சாப விமோச்சனம் வேண்டி சிவபெருமானை வழிபட்டாங்க. அப்போது அங்கு தோன்றிய சிவபெருமானோ தர்மதேவருக்கு அளித்த வாரத்தின்படிதான் உமாதேவியிடம் இங்கு தங்க வேண்டும் என்பதற்காக நான் நடத்திய திருவிளையாடல் தான் இது. மேலும் வேடுவ குலத்தில் பிறந்து உடும்பாக என்னை காணும்போது உங்களுடைய சாபம் நீங்குன்னு அருள்பாலித்திருக்காரு. அதன்படி சாப விமோச்சனம் பெற்ற 2 முனிவர்களுமே இங்கு சிவபெருமானுக்கு இந்த கோவிலை கட்டியதாகவும் சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த கோவிலுடைய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா 5 நிலை ராஜகோபுரத்தோடு மலை மீது கோவிலை அடைய சுமார் 200 படிகளை கடந்து செல்லணும். தெற்கு நோக்கி அமைந்த இந்த ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே போனீங்கன்னா
திருச்சுற்றில வலதுபுறத்தில் ஜலகண்டேஸ்வரர் ஆலயம் இருக்கு. இவர் தண்ணீர் தொட்டி போன்ற அமைப்பில் மத்தியில் காட்சியளிப்பார். மழை இல்லாத காலங்களில் தண்ணீர் தொட்டி போன்ற அமைப்பில் குடம் குடமாக தண்ணீர் ஊற்றி சிறப்பு வழிபாடுகளும் இங்கு நடத்தப்படுதுங்க. இப்படி 16 நாட்கள் தொடர்ந்து அவரை வழிபட்டா விரைவிலே மழை பொழியும்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த கோவிலில் 2வது திருச்சுற்றுக்கு வந்தீங்கன்னா அங்கு பலிப்பீடம், கொடிமரம், நந்தின்னு காணப்படும். அர்த்த மண்டபத்தில் இருபுறத்திலோ விநாயகர், முருகப்பெருமானே வீற்றிருப்பாங்க. கருவறையில் இருக்கக்கூடிய மூலவர் சந்திர சூடேஸ்வரராகவோ சூரிய சந்திர பிரகாசத்தோடு அருள்பாலிக்கிறாரு. இவர் செவிட நாயனார், உடையார் செவிட நாயனார்னு, செவிடையாண்டார்னு பல பெயர்களை அழைக்கப்படுவதுண்டு. இங்கு துர்கை கருவறை கோஷ்டத்தில் மகாகணபதி, ஸ்ரீகணபதி, தட்சிணாமூர்த்தி, பிரம்மன், துர்கைன்னு இருக்காங்க. கருவறைக்கு இடதுபுறமாக பார்த்தீங்கன்னா மரகதாம்பை அன்னை தனி சன்னதியை அருள்பாலிக்குது. இவர் நன்கு திருக்கரங்களோடு நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறாரு. அம்பிகை பார்த்தீங்கன்னா மூக்குத்தியோடு பின்னால் சடை குஞ்சத்தோடு வீற்றிருப்பது அற்புத காட்சியாக இருக்குங்க. இவர் பச்சையம்மன்னு, பார்வதம்மன் என்னும் பெயர்களில் அழைக்கப்படுவதுண்டு. இங்கு அன்னைக்கு முன்பாக ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. ஆடி, வெள்ளி, தை, வெள்ளி நவராத்திரி நாட்களில் ஸ்ரீசக்கரத்தின் முன் சண்டி ஹோமமும் நடத்துகிறாங்க. அதே போல் இங்கு திருமலபதி மண்டபத்தில் கிழக்கு நோக்கி சந்திரன், இந்திரன், அக்னி பகவான் அருள்பாலிக்கிறாங்க. தெற்கில் யமன், 64 சப்தமாதர்கள்னு காணப்படுதுங்க. இங்கு பார்த்தீங்கன்னா 16 லிங்கங்கள், 5 லிங்கங்கள், வீரபத்திர, கால பைரவர்னு பல நவகிரகங்களும் பார்த்தீங்கன்னா தனித்தனி சன்னதியாக வீட்டிருக்காங்க. கோவில் இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்தி மாதேவி முருகப்பெருமானோடு சோமஸ்கந்தராக காட்சியளிக்கிறாரு. கோவிலில் தல விருட்சமாக வில்வம் மறந்தாங்க. தலை தீர்த்தம் பார்த்தீங்கன்னா மரகத சௌரபம்னு சொல்லுவாங்க. பச்சை குளமாக சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சந்திர சூடேஸ்வரை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உடல் நோய்கள் நிச்சயம் நீங்கும், மன நிம்மதி உண்டாகும். குழந்தை வரம் வேண்டுமவங்களுக்கு குடும்ப சகல ஐஸ்வர்யத்தோடு இருப்பதற்கு பக்தர்கள் பார்த்தீங்கன்னா ருத்ர அபிஷேகம் செய்து வழிபடுறாங்க. இங்குள்ள வில்வ மரத்தில தொட்டி கட்டி வழிபட்டாலே விரைவில் குழந்தை பாக்கியம் உண்டாகும். கடன் தொல்லையிலிருந்து விடுபடவோ, வேலை வாய்ப்பு கிடைக்கவோ இங்கு வந்து வழிபட்டா சிறப்பான ஒரு பலன் உண்டுங்க. இங்கே சுவாமிக்கு நல்லெண்ணெய், பால், தயிர், பழச்சாறு, இளநீர், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர், திருநீர்னே கொண்டு அபிஷேகம் செய்யப்படுது. கார்த்திகை கலச அபிஷேகம் செய்யப்படுவதுங்க. இந்த கோவிலில் மகா சிவராத்திரி, ஆருத்ர தரிசனம், பங்குனி தேர் திருவிழான்னு அனைத்துமே வெகு விமர்சையாக திருவிழா கோலமாக கொண்டாடப்படுது. இந்த ஒரு ஆலயத்திற்கு இன்னொரு காரணமும் சொல்றாங்க. முதல்ல தர்மதேவன் காளை வடிவத்தில் மாறி சிவனை சுமக்கும் பேறு பெற்றதாகவோ எவரோ செய்திராத செயலை செய்ததால தர்மதேவனுக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி இருந்திருக்கு. ஆனா அந்த ஒரு மகிழ்ச்சியை நீண்ட நேரம் பிடிக்கலைங்க. ஏன்னா நான்முகனோ திருமாலும் கூட அதே மாதிரி வடிவம் எடுத்து சிவபெருமானை சுமந்தாரு. இதனால தர்மதேவன் மகிழ்ச்சியை இழந்துட்டாரு. மீண்டும் ஒரு தண்ணீரகற்ற சேவையை இறைவனுக்கு செய்ய விரும்பிய தர்மதேவனோ சிவனை நோக்கி தவம் இருந்தாராம். அந்த தவத்தின் இறுதியில சிவபெருமானுடைய அருளால குன்றாக மாறி அவரை தாங்கும் பேரினை பெற்றாருங்க. அந்த குன்றினுடைய பெயர் தான் எருதுமலைனோ. குன்றின் மேல குடிகொண்ட இறைவனுடைய பெயர் சந்திர சூடேஸ்வரர். இந்த குன்று தாங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் இருக்குங்க. இத்தல இறைவன் செவிட நாயனார், உடையார் செவிட நாயனார்னு பெயர்களால் அழைக்கப்படுதுங்க. இத்தலத்தில் இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்தி உமையவள் முருகப்பெருமானுக்கு சோமஸ்கந்தராக காட்சியளிப்பார். இங்கு வீற்றிருக்கக்கூடிய அம்மனின் திருநாமம் மரகதாம்பிகை. நீங்களும் தவறாமல் இந்த ஒரு ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானின் அருளால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இழந்த செல்வத்தை அனைத்தையும் மீட்கலாம். மேலும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மாறும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டுங்க. நீங்கள் சிவன் கோவிலுக்கு செல்லும் போது கோபுர தரிசனம், விநாயகர், நந்தி பகவானை வணங்கிய பிறகு தாங்க லிங்க ரூப சிவனை தரிசிக்கணும். திங்கக்கிழமையில பார்த்தீங்கன்னா மாத பிரதோஷம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை இருக்கும். அந்த நாளில் வழிபடுவது ரொம்ப நல்லது.
வில்வையிலே பால் சந்தனம் நீர் தேன் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபடலாம். ஓம் நமச்சிவாய எனும் மந்திரத்தை இல்லைனா சிவாய நம எனும் மந்திரத்தை மனதார வழிபட்டா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். இது போன்ற சுவாரஸ்யமான கோவில்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அடுத்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தவறாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.